பேப்பரில் என்ன விசேஷம் மாமி? இங்கிலீஷ் பேப்பர் படித்தா மாதிரி இருக்குது, தமிழ் பேப்பர் படித்தா வேறு மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தையும் பண்ணலை, பொழுது போகலேன்னு பட்டுட்டு இருந்தேன். இதை நிறுத்திடுங்க நான். அவர் கேட்க மாட்டேங்கிறார். எனக்கு ஊரோட நிலம் தான் தெரியணுமா? இத்தனை வயசுக்கு மேலே தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? நேற்று கடலூர் பக்கம்லாம் பேய் வளையம். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போன வைக்கமாக வந்து சேரணுமேனு கவலையாக இருக்குது. பார்த்தேலா, கடலூரில் மழை பெஞ்சதுக்கு இங்கே உட்காந்துட்டு கவலைப்பட்டிருக்கலே. பேப்பர் படிக்காட்ட இப்போ மாமன் பற்றி நினைப்பேலா? ஐடியாவோட தான் சிவராமன் உங்களை பேப்பர் படிக்க சொல்லியிருக்கிறார். குழந்தைக்கு முடிய வைக்கின்ற இன்னைக்கு காத்தால் வந்துடுறதா சொன்னான், இன்னும் காணலை. கவலைப்படாதீங்க, நாளை காத்தால் வச்சு வந்துடுவார். ராம சிதம்பரமே பார்த்தது இல்லைன்னு சொன்னாலாம். நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு இருக்கேன்னு சிவராமன் என்கிட்ட சொன்னார். நான் தான் அப்படியே சீர்காழி போய் சட்டநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கலேன்னு நான் சொல்லி அனுப்பிச்சேன். உங்கள் வேலை தானே இது? என்கிட்ட அவர் ஒன்றுமே சொல்லலை. இந்த குழந்தைய வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தாட்ட என்ன? ஊருக்கு போகிறச்ச அதுக்கு உடம்பு வராமல் இருக்குவேன்னு கவலையாக இருக்குது. ராமா 10ஆம் தேதி கண்டிப்பாக ஊருக்கு புறப்பட்டு போகணுங்கிறான். இல்லை போனால் மாப்பிள்ளை கோச்சு போகிறான். சிவராமன் முரளிக்கு பூனல் போட போகிறதா சொல்லிட்டு இருந்தாரே, என்னாச்சு? ஒன்றையும் கேட்காதீங்க. அவர் வச்ச முகூர்த்தம் ராமாத்துக்காரருக்கு சௌகரியப்படலாம். பெரிய மாப்பிள்ளை இல்லாமல் பூனல் போடுறதுல அவருக்கு இஷ்டமில்லை. இருக்கிறத 2 மாப்பிள்ளைகள், அதில் ஒருத்தர் இல்லாமல் வீட்டில் மேலும் குட்டுவனேங்கிறார். வாஸ்தவம் தானே? முரளியும் மத்திய பேருக்கும் சௌகரியமாக இருக்கும்போது பூனல் போட்டுண்டா போச்சுங்கிறான். அது என்னமோ எல்லாத்துக்கும் வேலை வரணுங்கிறாளே, அது சரியாக தான் இருக்குது. இவன் பூனல் 4 வருஷமாக இழுப்பறியாக தான் இழுத்துட்டு இருக்கு. போன வருஷம் நடந்திருக்க வேண்டியது இதை தேயாதி ஒருத்தர் திடீர்னு போய் தீட்டு வந்துடுது. சாரு கல்யாணத்திலவோ சுமங்கலி பிரார்த்தனை. சாரு கல்யாணத்தப்போ சுமங்கலி பிரார்த்தனை. சாரு ராம்சிங் வைப்புக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான். அவசரமாக ஒரு இன்ஜெக்ஷன் மருந்து வாங்கணுமா? என்னாச்சு? நேற்று சாயந்தரத்துலேருந்து அவளுக்கு பேச்சு மூச்சு இல்லை. ராத்திரி பூரா நான் கண்ணு முழிச்சிக்கிட்டு கட்டில் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானம் நினைவு இருந்தபோது என் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, என் பக்கத்திலே இருங்கன்னு என்கிட்ட ஏதோ சொல்ல வாயை திறந்தா. ஆனால் அதுக்கப்புறம் அவளால் என்னவோ முடியலை. அப்போ கோமாவில் போனவ தான் இன்னும் கண்ணை திறக்கலை. பாவம், என்கிட்ட என்ன சொல்ல நினச்சாலோ. டாக்டர் என்ன சொல்கிறார்? 24 மணி நேரத்துக்கு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்கிறார். 2 இன்ஜெக்ஷன் வேணுமா, போட்டு பார்க்குறேனார். அது 50 ரூபாய் ஆகுது. என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. அவசரமாக பணம் வேணும்னா தயங்காமல் இங்கே வந்து கேளுங்கன்னு நீங்கள் தான் சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே வந்துட்டேன். உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிச்சிடுங்க. அவளுக்கு என்னால் முடிஞ்ச வைத்தியத்தை செஞ்சு பார்த்துணுங்கிற ஒரே ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை. அவள் செத்து போயிட்டாள்னா இன்ஜெக்ஷன் போட்டுருந்தா ஒரு வேலை பிரச்சிருப்பாளோன்னு நினச்சி நான் வருத்தப்படக்கூடாது பாருங்க. ஆமாம், சரி, நான் 40 ரூபா தரேன். உடனே போய் இன்ஜெக்ஷன் மருந்து வாங்கிட்டு போங்க. சாரி ஃபார் த ட்ரிபிள் தியாகராஜன். என்னை ஏன் ஆண்டு இப்படிலாம் சோதனை செய்கிறாரோ தெரியல. ஐ எம் ரியலி வெரி வெரி அன்லைக்கபிள். தேங்க்ஸ் லாட். சாகும் வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். வரேன் பெரியம்மா. பாவம், இவனை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. வியாதிக்காரை வச்சுட்டு ரொம்ப திண்டாடுறான்.